இந்த வெற்றி ரொம்ப ரொம்ப ஆழமாக உள்ளே போய் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்களை சரி பண்ணிடுச்சு, அப்படி தான் சொல்லணும். எப்போவுமே சேனலில் இருக்கிறவங்க சொல்லவே மாட்டாங்க வெற்றியை நல்லா இருக்கு, நிறைய நம்பர் வந்திருக்கு, உண்மையிலே இதுதான் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. முதல் முறை ஒருத்தர் சொல்லியிருக்கேன், அதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா கிட்டத்தட்ட நான் 3000 எபிசோட் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்மால் ஸ்க்ரீனில். 3000 எபிசோடும் வந்து வாலில் வெடி வச்ச மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ வரைக்கும் இது ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கலாம், இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒருத்தன் மனசார இன்னைக்கு சொல்லியிருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முழுக்க முழுக்க கௌஷிக் மேலே வச்ச நம்பிக்கை தான் இந்த படைப்பு. என்னென்னா கௌஷிக் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இந்த படைப்பை பற்றி சொன்னார். சர்ரா தம்பி, எனக்கு நாளைக்கு இல்லை நாளை கழித்து எப்போ ரெடி ஆகுதோ எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருங்க, நான் ஒரு வாட்டி படிச்சிடுறேன் அப்படின்னா. இப்போ வரைக்கும் அனுப்பலை. அண்ணே 4 எபிசோட் ரெடியாக இருக்குண்ணே, இந்த மீதி 2 வந்தோடனே உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். இதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு முறை நம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு பின்னாடி போயிடணும். அங்கே போயிட்டு ஒரு சமயக்காரன் தான் இருக்கணும், அப்போ தான் அந்த சமையல் நல்லாயிருக்கும். ஆளாளுக்கு போய் உப்பள்ளி போடக்கூடாதுல்ல. அதனால் பேசாமல் சரி ஓகே என்னமோ செய்கிறாங்க, சரி சரியாக செய்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனது தான். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்குறதுன்றது இறைவன் கொடுத்த சக்தி. என் தம்பி கௌஷி, என் தம்பி அஜய், நவீன், இன்னும் இதில் உழைச்ச கே சார், எல்லாருக்குமே இந்த வெற்றியில் பங்கு இருக்குது. அந்த குட்டியோண்டு லென்ஸ் வச்சு பார்த்த அந்த சார் அவ்வளோ ஆழமாக மனசில் பதிஞ்சிருந்தார். அவர் தான் கதையோட டேர்னிங் பாயிண்ட்டே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் திரும்ப பார்க்க நான் தான் சொன்னேன், டே எல்லோரும் திரும்ப சந்திச்சிருவோம் போல, நீ எங்கே இருக்க, நீ வருவியா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இதையெல்லாம் தாண்டி ஒரு அப்பா கிட்ட இருந்து பிள்ளைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிக பெருசு. அது ரொம்ப சீக்கிரமாகவே அஜய் கிடைச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா ஊரெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம், வீட்டுக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கவே கிடைக்காது. அந்த லுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அனுபவிச்சிருக்கியா? எனக்கு எப்படி தெரியும் இதை பற்றினா, நம்ம அப்பான்னு ஒரு படம் பண்ணும்போது பெரிய பெரிய ஆளுமைகளை அவங்க அப்பாவை பற்றி பேச சொல்லி கேட்டேன், நீங்கள் பேசுங்க. அப்போது பிரியதர்ஷன் சார் சொன்னார், அதாவது எனக்கு வந்து சிபிஐயில் ஜாப் கிடச்சிருச்சு, அதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. அந்த இன்டர்வியூ போகிற அன்னைக்கு தான் இங்கே பாசில் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ போகிற பேப்பர் எடுத்து தலையணை கவருக்குள்ளே வச்சுட்டு நான் இங்கே போயிட்டேன். ஒரு வாரம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து வெளியில் உட்காந்துருந்தார். அந்த இன்டர்வியூ போனியா அப்படின்னு கேட்டார். இல்லை அது போனேன் வந்தேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னேன், ஒன்றுமே பேசலை. அப்படியே நான் முறைச்சி பார்த்தாரு. இனிமேல் என் கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட 70 படம் டைரக்ட் பண்ணியாச்சு, ஒரே கொண்டாடுது. ஆனால் அப்பா மட்டும் பேச மாட்டேன்ட்டார். ஸ்டேட் அவார்ட்ஸ் வருது, பேசலை. தேசிய விருதுகள் வருது, பேசலை. கடைசி பத்மஸ்ரீ விருது வாங்குறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அதே அப்பா, சாரிடா நீ சரியான வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி தோளில் தட்டி கொடுத்தாராம். இது நடக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தகப்பன் ஒரு கனவுல இருக்கும்போது அந்த தகப்பன் கனவை பிள்ளைங்க ஈடுகட்டுறது ரொம்ப கடினம். அது இப்போது தம்பி அஜய் கிடச்சிருக்கிறது ரொம்ப பெருமகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி இன்னும் நிறைய தூரம் எங்களை இழுத்துட்டு போகும், நிறைய தூரம் கொண்டு போய் எங்களை நிறுத்தும். என் தம்பி முகுந்தனுக்கு நன்றி சொல்லணும். பேய் மாதிரி ஒருத்தன் இயங்கிக்கிட்டே இருந்தான் அந்த செட்டில். ட்ரெய்லர் ரிலீஸ் அப்பவும் வரல, ஜெயிச்சதுக்கப்புறம் வரல. எங்கடான்னு கேட்டால் இப்போ எங்கேயோ பக்கத்து மாநிலத்தில் அடுத்த படைப்பில் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரிய பெரிய ஆளுமையான இடம் அந்த தம்பிக்கு கிடைக்கணும்டா தம்பி. கௌஷி கொடுங்க. அதுதான் சாரி நடுவில் அப்படி அவர் இங்கே இருக்கும்போது இருந்ததை விட பெரிய போஸ்ட்டுக்கு தான் இப்போ கொச்சினுக்கு அவர் நடத்திருக்காங்க.
ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வெற்றி இன்னும் நிறைய உரமாக இருக்குது. இன்னும் பல வெற்றிகளை கொடுக்கறதுக்கான ஓட்டத்தை தெம்பையும் கொடுத்துருக்கு. ஜெயிப்போம், திரும்ப திரும்ப சந்திப்போம், மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவோம், வெல்வோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.